ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அருமையான பரிசு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. ஒரு ஊரில் ஏழை குடியானவன் ஒருவன் வசித்து வந்தான். அவனுடைய மகன் பெயர் மோகன் ஆகும். அவன் எல்லோருக்கும் உதவி செய்வான். படிப்பில் ஆர்வம் மிக்கவன். சிறு வயது முதலே பள்ளிக்கு சென்று படிக்க ஆசைப்பட்டான். ஆனால் திடீரென்று அவனுடைய அப்பா இறந்துவிட்டதால் படிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்தான். ஆனால் அவனுடைய அம்மா கஷ்டப்பட்டு வேலை செய்து பணம் சேர்த்து அவனை பள்ளிக்கு அனுப்பினார்கள். அவன் தினமும் காலையிலும் மாலையிலும் சேர்த்து 8 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். வழியில் ஒரு காட்டையும் கடக்க வேண்டும். அப்படி அவன் செல்லும் பொழுது காட்டில் பார்க்கின்ற பிராணிகளிடம் மிகவும் அன்பாக இருப்பான். அவனுடைய மதிய உணவு 2 சப்பாத்தியும் வெங்காயமும் ஆகும். அந்த ஆகாரத்தை அணில், முயல் போன்ற பிராணிகளிடம் பகிர்ந்து கொள்வான். ஆகவே அவைகளும் அவனிடத்தில் அன்பு செலுத்தின. தினமும் அவனுடன் சேர்ந்து அவைகளும் நடக்க ஆரம்பித்தன. வகுப்பில் ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்து சக மாணவர்களிடம் நன்றாக பழகினான் மோகன். படிப்பில் முதல்வனாக வந்தான். ஓராண்டு முடிவடையும் நேரம் வந்தது. பள்ளி மாணவர்கள் யாவரும் ஆசிரியருக்கு ஏதாவது பரிசு கொண்டு வந்து கொடுக்க தீர்மானித்தனர். எல்லா பிள்ளைகளும் விலை உயர்ந்த பரிசுகள் வாங்கி வருவதாக கூறினார்கள். மோகனிடமோ பணம் ஒன்றும் கிடையாது. ஆகவே அவன் என்ன செய்யலாம் என யோசித்துக் கொண்டே இருந்தான். பள்ளியின் முடிவு நாள் வந்தது. எல்லா பிள்ளைகளும் அருமையான பரிசுகளை கொண்டு வந்திருந்தனர். அவற்றை கொண்டு ஆசிரியரிடம் கொடுத்தனர். ஆனால் மோகன் தயங்கி நின்று கொண்டிருந்தான். கடைசியில் ஆசிரியர் பக்கம் போனான். ஆசிரியரை பார்த்து, ஐயா, என்னால் ஒன்றும் கொண்டு வர முடியவில்லை. ஆகவே என்னுடைய மதிய உணவை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கோரினான். அவனுடைய எளிமையான ஆகாரத்தை ஆசிரியரிடம் கொடுத்தான். ஆசிரியரும் அன்புடன் கொடுத்த அந்த பரிசை ஏற்றுக்கொண்டார். மத்தேயு 14 15 வசனத்திலிருந்து 21 வரை ஒரு சிறுவன் 5 அப்பம் 2 மீன்களை இயேசுவினிடத்தில் கொடுத்தான். இயேசுவானவர் அதை ஆசீர்வதித்து 5000க்கும் மேற்பட்டோரை போஷித்தார். தேவன் நம்மேல் காட்டின அன்பு பெரியது. ஆகவே நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார். என்ன அருமையான பரிசு! இதை நாம் அனுதினமும் தியானித்து அவர் நம்மிடம் காட்டின அன்பை மற்றவர்கள் மேல் பிரதிபலிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.